தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளில் கடவுளுடைய பிரசன்னத்தில் அவருடைய அன்பில் நாம் மகிழ்ந்திருக்க ஆண்டுடைய பிரசன்னத்தை நோக்கி வந்திருக்கிறோம். இயேசுவின் அன்பு இதயம் இன்றைக்கு நம்மிடத்தில் பேசப்போகிற வார்த்தையும், நம்மிடத்தில் அவர் கேட்டுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் சிறு பிள்ளைகளாய் மாறுங்கள். சிறு பிள்ளைகளாய் மாறாவிட்டால் நீங்கள் விண்ணகத்தில் நுழைய முடியாது என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்திலே எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பொருள், சில காரியங்கள் பிடிக்கும், சில பேருக்கு சில காரியங்கள் பிடிக்காமல் போகும். ஆனால் எப்படிப்பட்ட கல் நெஞ்சர்களுக்கும் பிடித்தமான ஒரு காரியம் என்னவென்றால் குழந்தை. அந்த குழந்தையினுடைய மாசற்ற தரம், பரிசுத்தமான புன்னகை, அது நம்முடைய கவலைகளை, கண்ணீர்களை எல்லாம் மறக்கடிக்கும். ஆகவே தான் 100 மனிதர்கள் சேர்ந்து மகிழ்ச்சிப்படுத்த முடியாத ஒரு சமூகத்தை ஒரு குழந்தை மகிழ்ச்சிப்படுத்தும். தன்னிலே வலுவற்ற பலவீனமான அந்த குழந்தை, பேசுவதற்கு கூட சக்தியற்றிருக்கிற குழந்தை எல்லோரையும் பேச வைக்கும். அதற்கு காரணம், அது தன்னிலே கொண்டிருக்கிற மாசற்றத்தனம். அந்த மாசற்றத்தனத்திற்கு மூலమైన கடவுள். ஆகவே ஒரு மனிதன் எத்தனை வயதானாலும் அவன் தன் மாசற்ற தனத்திலே நிலைத்திருப்பான் என்றால், அவன் ஒரு குழந்தையைப் போல கடவுளை தன்னில் கொண்டிருப்பான். கடவுள் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி வர நினைத்த பொழுது அவர் எங்கே இறங்கி வந்தார்? அவர் வருவதற்கு முன்பாகவே, அவர் பூமியில் பிறப்பதற்கு முன்பாகவே பிரளயங்கள் ஏற்பட்டன. அவர் பிறந்த பிற்பாடு இந்த செய்தியை கேட்ட ஏரோது 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்லுங்கள், அதோடு சேர்ந்து இயேசுவும் கொல்லப்படட்டும் என்று ஆணையிட்டார். அப்பொழுது குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டன, இயேசு கிறிஸ்துவோ தப்பித்துக் கொண்டார். ஆகவே குழந்தையான இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுவதற்காக இந்த குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய உயிரை இழந்து இரத்தத்தை ஓடவிட்டு சிவப்பு கம்பளமாக இயேசு கிறிஸ்துக்கு வரவேற்பு கொடுத்தனர். ஆகவே தான் நாம் மாசற்ற குழந்தைகள் தினவிழா என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளில், இந்த திருப்பலியில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிப்போம். இந்த காலகட்டத்தில் மாசற்றத்தனத்தை இழந்து நிற்கிற குழந்தைகள், சிறு வயதிலேயே எல்லா விதங்களிலும் கெட்டு போயிருக்கிற குழந்தைகள், சூழ்நிலைகள் அனைத்திலுமிருந்து ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்றும், நாம் நம்முடைய மாசற்ற தன்மையை இழந்து போன தருணங்களுக்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி
நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. அந்நாட்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அன்றி உரிமையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கும் உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கும் இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக: ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தில் அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களையும் செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம்: உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்திடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம்: இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம்: ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கி விடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம்: எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கோமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும்: இதோ, இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும். ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி.
ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 13 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கு உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முதல் வாசகத்தில் யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு அறிவுரை, நீங்கள் 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்யாதீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே ஆராதித்து சேவித்து தொழுது கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரே கடவுள். அவர் 3 ஆட்களாக இருக்கிறார். தந்தை, மகன், தூய ஆவி என்று. அவர்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. அனைத்திலும் சமமாக இருக்கிறார்கள். மனுக்குலத்திற்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்திய விதம் அது. படைப்பவராக, ரட்சிப்பவராக, அர்ச்சிப்பவராக. ஆகவே நாம் குழப்பம் இல்லாமல் இருக்கிறோம். இஸ்ரேல் மக்களை கடவுள் எவ்வளவோ போராடி எகிப்து தேசத்திலிருந்து காப்பாற்றிய பொழுது 40 ஆண்டளவாக அவர்கள் பாதைகளை கடந்து வாக்குத்தத்த பூமிக்கு போக வேண்டியிருந்தது. கவனியுங்கள், பாதைகளை கடந்து அந்த பாதையிலே போகும் பொழுது அவர்கள் எண்ணற்ற மனிதர்களோடு, புது முகங்களோடு அறிமுகமானார்கள். புது மக்களோடு உறவை ஏற்படுத்திக் கொண்டார்கள், தங்கினார்கள். நாள்பட அவர்களோடு பெண் கொடுத்து பெண் எடுத்துக் கொண்டார்கள்.
அவர்களுடைய உணவு முறைகளை பின்பற்றினார்கள். பிற்பாடு அவர்கள் வணங்குகிற தெய்வங்களை கூட தங்களுடைய தெய்வங்களாக வாழ்க்கையிலே சேர்த்துக் கொண்டார்கள். உனக்கு கர்த்தாவாகிய தேவன் நாமே, நம்மை தவிர உனக்கு வேறு ஒரு தெய்வம் இல்லாமல் போவதாக என்பதுதான் 10 கட்டளையுடைய முதல் கட்டளை. அது ஏற்கனவே அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது அவர்களுக்கு தெரியும். நம்முடைய செயல்கள் எப்பொழுது பாவம் என்றாகிறது என்றால், எது தவறு என்று உங்களுக்கு தெரிந்தும் எது பாவம் என்று நாம் அறிந்தும் செய்கிறோமோ அது எல்லாம் பாவமாகிறது. ஒரு பெரிய சாலை இருக்கிறது, ஒருத்தன் விருன்னு போயிட்டான், திடீர்னு ஒரு போலீஸ் பிடிச்சாங்க, இது ஒன் வேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது சார். அதுவே தெரிந்து ஒருவன் போகிற பொழுது போலீஸை பார்த்த உடனே தப்பிச்சு ஓட பார்ப்பான். ஆகவே இப்பொழுது நாம் செய்கிற குற்றங்களுக்கோ தெரிந்து செய்கிற காரியங்களுக்கோ நாம் தண்டிக்கப்படாவிட்டாலும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நாம் செய்தவை எல்லாம் பாவ கணக்குகளில் சேர்த்து வைக்கப்படுகின்றன. கேரளா மாநிலத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட ஒரு மனிதனை கைது செய்தார்கள். அவன் என்ன பண்ணுவான், எங்க போவான், டீ கொடுப்பான், அந்த இடத்துல பெரிய கலவரம். செல்போன் கடைக்கு போவான், அங்கே பெரிய கலவரம். சினிமா தியேட்டருக்கு போவான், அங்கே பெரிய கலவரம். அவன் இருக்கிற இடத்தில் பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுவான். அப்பொழுது போலீசார் அவனை கைது செய்த பிற்பாடு தான் தெரிகிறது, இவன் இது அல்ல முதல் முறை, இவன் மேல் இப்பொழுது இப்படி 30க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன என்று கண்டுபிடிக்கிறார்கள். அவன் முதல் முறையாக ஒருவன் தவறு செய்கிற பொழுது, ஏன் அப்படி பண்ண, குடிச்சிருக்கியா என்பதெல்லாம் விசாரித்து அவர்களை விட்டு விடுவார்கள். ஆனால் அவனுக்கு பின்புறமாக அவனுடைய ஃபைலில் 30க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது என்கிற பொழுது, இவன் தெரியாமல் செய்யவில்லை, வேண்டுமென்றே செய்கிறான் அல்லது மனநோயாளி என்று ஒரு முடிவுக்கு வருகிறார். யெகோவா இன்றைக்கு என்ன சொல்றாரு? உங்களை விடுவித்தவர் யெகோவா, அவரை மட்டுமே சேவித்துக் கொள்ளுங்கள். இஸ்ராயல் மக்களுக்கும் சரி, நம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சரி, அடிக்கடி நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு, ஆண்டவருக்கு திருவிழா கொண்டாடுவோம், மற்ற திருவிழாக்களிலும் பங்கெடுப்போம். ஆண்டவரை நம் கடவுளாக வீட்டில் வைத்திருப்போம், மற்ற தெய்வங்களுக்கும் இடம் இருக்கும். ஆண்டவரை உட்கொள்ளுவோம், மற்றவற்றையும் நாம் உண்போம். கிரக பிரவேசத்திற்கு, புதுமனை புகுவிழாவுக்கு குருவையும் அழைப்போம், மாட்டையும் உள்ளே கொண்டு வருவோம். நம் பிள்ளைகளை கடவுளுடைய ஆலயத்திற்கு கொண்டு போய் திருப்பலில் பங்கெடுக்க வைத்து ஆசீர்வதித்து கொண்டு வருவோம். அவர்கள் கையும் காலிலும் மந்திரித்த கயிறுகள் கட்டியிருப்போம். உடல்நிலை சரியில்லாத பொழுதும், வீட்டில் பிரச்சனையில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை காப்பாற்றும் என்று ஜெபிப்போம். அதே சமயத்தில் யாரோ மந்திரித்த தகடுகளை அல்லது தாயத்துகளை நம் கைகளிலும் காலிலும் இடுப்பிலும் வீட்டிலும் கட்டிக்கொள்ளும் கணவன் மனைவி எல்லோரும். இது எதை குறிக்கிறது? வேறு எதுவும் இல்லை. கடினமான உள்ளத்தினர் நாம் கடவுள் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் என்ன விசுவாசம் தெரியுமா? கள்ள விசுவாசம். கடவுள் எனக்கு நல்லதையே மட்டும்தான் செய்யணும். அப்ப எனக்கு நான் கேட்டது கிடைக்காத பொழுது, நல்லது நடக்காத பொழுது, எனக்கு வேண்டிய அந்த காலகட்டத்திலே எனக்கு நடக்க வேண்டிய நன்மைகளுக்காக நான் இன்னொரு தெய்வத்தை நாடி செல்வேன். இதை திரு விவிலியம் விபச்சாரம் என்கிறது. இறைவாக்கினர் வழியாக கடவுள் சொன்னார், நீங்கள் மரத்தின் கீழும் மலைகளின் கீழும் ஆறுகளின் ஓடையின் அருகிலும் விபச்சாரம் செய்யவில்லையா? வேற்று தெய்வ விக்கிரக ஆராதனைக்கு விவிலியம் சொல்லுகிறது. என்ன ஃபாதர் அப்படி சொல்றீங்க? ஆமா, கடவுள் சொல்லுகிறார், நான்
உங்களுக்குரியவன். நீங்கள் என்னை விட்டு இன்னொரு தெய்வத்தை நீங்கள் பின்பற்றி செல்கிற பொழுது அது அப்படி ஆகிறது. அவர் நம்மை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். பிரியமான குழுமமாக நம்மை தெரிந்து கொண்டார். உலகில் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் விட்டுவிட்டு நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம அது பெரிய ஆசீர்வாதம், பெரிய பாக்கியம். ஆகவே நம் தெய்வம் செய்தது போல யார் செய்தார்? நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது போல பிதாவானவர் என்ன செய்தார் என்பதை பழைய ஏற்பாட்டில் அவ்வளவு தெளிவாக விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தம் மக்களுக்கு அவர் எப்படி தம்மை வெளிப்படுத்தினார், கட்டளைகளை எப்படி கொடுத்தார், அவர்களுக்காக எப்படிப்பட்ட யுத்தத்தை செய்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நிராகரித்த பொழுது எப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுத்தார், கோபப்பட்டார், தீங்கு செய்தார், பாம்புகளை விட்டு கடிக்க வைத்தார், நோய்களை வரவழைத்தார், விரோதிகளுடைய கைகளில் ஒப்படைத்தார். இது எல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே இவற்றை அறிந்த நாம் அப்படிப்பட்ட இஸ்ரேல் மக்களைப் போல நாம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நிலைமை அவர்களைப் போலத்தான் இருக்கிறது. இப்பொழுதும் இந்த காலகட்டத்திலும் மிக ஆழமாக ஜெபித்தவர்களுடைய வீட்டிற்கு போயிருக்கிறேன். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவருடைய வீட்டிற்கு போயிருக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரமானால் அவருடைய குடும்பத்தில் ஒரு வியாதி அல்லது ஒரு துயரம் நீண்டு இருக்கும் பொழுது, காலகட்டம் நீண்டு இருக்கும் பொழுது, ஐயோ இது யாரோ எனக்கு தீமை செய்கிறார்கள், ஆகவே உடனடியாக நான் இயேசுவை தாண்டி வேறு ஒரு இடத்தில் என்னை காட்டி எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி கைகளிலும் கால்களிலும் தாயத்தை கட்டிக்கொள்வதை நான் பார்த்தேன். விசாரித்த பொழுது குழந்தை உசிறு ஏதாவது ஆயிடுமே. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அப்ரஹாம் விசுவாசத்தின் தந்தை, உன் மகனை எனக்கு பலியிடுப்பா அப்படின்னு சொன்ன பொழுது அவர் அதிகாலையிலே எழுந்து குழந்தைய கூட்டிட்டு போனாரே, அப்பயாவது கடவுள் நிறுத்தினாரா? நீ புறப்பட்டுட்டிய. போகும்பொழுது வேலைக்காரன் ஒரு இடத்துல நீ இங்கே இரு என்று சொன்னாரே, அப்பொழுதாவது கடவுள் அப்ரஹாமை நிறுத்தினாரா? அப்பா, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் எரிபலிக்கான அந்த பலி எங்க, அந்த பொருள் எங்க அப்படின்னு பையன் கேட்டானே, அப்பொழுதாவது ஆண்டவர் ஆபிரகாம் நிறுத்தினாரா? மலை உச்சிக்கு ஏறி தன் மகனை கைகளிலும் கால்களையும் கட்டினாரே, அப்பொழுதாவது கடவுள் நிறுத்தினாரா? இல்லை. கத்தியை எடுத்து தன் மகனை குத்தி கடவுளுக்கு பலியாக ஒப்பு கொடுக்க அபிரகாம் கையை ஓங்கிய பொழுது கடவுள் நிறுத்தினார். இது எதை குறிக்கிறது? நம்முடைய துன்பத்தின், துயரத்தின் முதல் நாட்கள் தாமதம் ஆகிறது அல்லவா? அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கடவுள் உங்களை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக காலம் தாழ்த்துவார். இந்த நோய் மரணத்திற்கு வந்து முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நாம் எந்த அளவுக்கு விசுவாசிகளோ அந்த அளவுக்கு நாம் தேவ துரோகம் செய்கிறவர்களாகவே இருக்கிறோம். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் ஒருவராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை தெரியாது என்று ஒருவன், அவரை அறியேன் என்று இன்னொருவன், அவருக்கு எனக்கும் சம்பந்தமில்லை என்று ஓடிவிடுகிறவன் இன்னொருவர், அவங்கள பார்த்தா தான் நம்புவேன் என்கிற சந்தேகமுடைய ஒருவர், அவரை காட்டி கொடுத்த ஒருவர், பேச்சு மூச்சை இல்லாமல் செதறி போனவர்கள். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சீடர்களுடைய குணங்கள் எதை குறிக்கிறது? நாம் கடவுளோடு எவ்வளவு தான் இயேசுவோடு இருந்தாலும் மனிதம் என்கிற ஒன்று இருக்கிறது, மனிதத்தன்மை என்று ஒன்று இருக்கிறது, அது நம்மை அடக்கி ஆள்கிறது. அதே சமயம் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு மனிதத்தை தாண்டிய தெய்வத்துவம்
அபிஷேகம், அக்னி, தெய்வாபிஷேகம், பரலோக வல்லமை அவர்களை நிரப்பிய பொழுது அந்த மனித தன்மை என்பது சாகடிக்கப்பட்டு தெய்வத்தன்மை அவர்களிலே மிளிர்ந்தது. இந்த மண்ணெண்ணெய் விளக்கு பார்த்திருக்கிறீர்களா? அது உள்ளே மண்ணெண்ணெய் இருக்கும், திரி வெளியில நிற்கும். அந்த திரியை கொளுத்துகிற பொழுது உள்ளுக்குள் இருக்கிற மண்ணெண்ணெயை உறிஞ்சி அது எரிந்து கொண்டிருக்கும். அதுபோல கடவுள் வெளியில இல்லை, எனக்குள்ளதான் இருக்கிறார். ஆகவே நான் என்னை எரிய விடுகிற பொழுது, கடவுளுக்குள் என்னை எரிய விடுகிற பொழுது, என்னை அர்ப்பணிக்கிற பொழுது, கடவுளுடைய சித்தம் நான் செய்வேன் என்று என்னை எரிய விடுகிற பொழுது, இதுதான் திரி பாகம், தெய்வ சித்தம் செய்வது. இந்த திரியை நீங்கள் எரிய விட்டால் உங்கள் உடலில் பொதிந்து கிடக்கிற, மறைந்து கிடக்கிற கடவுளுடைய வல்லமைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 34, 35 இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு பசி எடுத்தது. ஆகவே உணவு வாங்குவதற்காக சீடர்கள் ஊருக்குள் போய் வருவதற்குள்ளாகவே இயேசு சமாரிய பெண்ணோடு பேசி அவரை ரட்சித்திருந்தார். அவர்கள் வந்து உணவு பொட்டலத்தை கொடுக்கும் பொழுது, நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன் என்று, வேறு யாராவது அவருக்கு உணவை கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் நினைத்த பொழுது இயேசு சொன்னார், என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் ஆகாரம், என் உணவு. என் சித்தம் அல்ல பிதாவே, உம் சித்தம். ஆகவே இயேசுனுடைய திரி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருந்தது. என்னவென்று, உம் சித்தம் நிறைவேறட்டும். இந்த உடலுக்கு என்னானாலும் பரவாயில்லை, இந்த தேகத்திற்கு என்னவானாலும் பரவாயில்லை, அடித்தாலும் உடைத்தாலும் நொறுக்கினாலும் பணியிலே வாடினாலும் பட்டினி கிடந்தாலும் சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் தள்ளப்பட்டாலும் பவுல் சொல்லுகிறார், உம்மை அறிகிற அறிவின் பொருட்டு இவை அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். யாருடைய இந்த திரியானது தெய்வ சித்தத்தை செய்வதற்காக எரிந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கடவுளை சார்ந்ததாக இருக்கும். எண்ணங்கள் செயல்களை உருவாக்குவதனால் அந்த செயல்கள் எல்லாம் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கும். இங்கே தெய்வ சித்தம் செய்ய வேண்டும் என்கிற நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதனால் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு புலன்களும் தெய்வ சித்தத்திற்கு தானாகவே கீழ்ப்படியும், தானாகவே கீழ்ப்படியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடவுளோடு நீங்கள் கொண்டிருக்கிற நெருங்கிய உறவு, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொண்டிருக்கிற பற்றற்ற அன்பு, பற்றற்ற அன்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கொடுத்தா தான் அன்பு செய்வேன், இல்லைன்னா இல்லை, பற்றற்ற அன்பு. தாய் குழந்தைக்கு காட்டுவது பற்றற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. இந்த குழந்தைய பெருசா வந்து சம்பாதிச்சு போடும் அப்படி எதிர்பார்க்கறதே இல்லை. அந்த குழந்தையாகவே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செய்கிறார். அதே போல கடவுளை அன்பு செய்கிறவர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பற்ற, நிபந்தனையற்ற அன்பு செய்ய பயிற்சி எடுக்கிறார். இந்த அன்பு ஒருவரை பற்றி எரிகிற பொழுது அவர் பெரிய பணக்காரராயிருப்பார், 10-20 வேலைக்காரங்க இருப்பாங்க, ஆனால் அவர் கடவுளில் தான் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பார். ஒரு பெரிய படிப்பு படித்தவராக இருப்பார், பெரிய உத்தியோகத்தில் இருப்பார், ஆனால் கடவுளோடு அமர்கிற அந்த நேரத்திற்காக அவர் வாஞ்சித்து காத்திருப்பார். பெரிய பெரிய சாதனைகளை செய்தவர்களாக இருப்பார், ஆனால் கடவுளோடு அமர்ந்து வேதத்தை வாசித்து விட்டு தான் அடுத்த வேலை. ஏனெனில் ஆண்டவரே நீரே என் உரிமை சொத்து என்று இன்றைக்கு திருப்பாடல்களில் வாசித்து, இன்னைக்கு இருக்கிற சொத்து போயிடும்,
இன்றைக்கு இருக்கிற அழகு போய்விடும், இன்றைக்கு இருக்கிற பதவி பறிக்கப்படும். ஆனால் என்னிடமிருந்து எடுக்கப்படாத நல்ல பங்கு எது? என் தேவனுடைய அந்யோன்யம், என் கடவுளோடு நான் கொண்டிருக்கிற ஆழமான உறவு, அன்பு உறவு. இப்ப நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடவுளை அன்பு செய்யறேன், ஜெபிக்கிறேன், ஆனா பாவ பலவீனத்துல இருக்கிறேன், ஏன்னு தெரியல, சோதனையா வந்துட்டு இருக்கு. உங்களை செக் பண்ணி பாருங்க. உண்மையாகவே நீங்கள் உங்களை கடவுளில் இணைத்து விட்டார், ஒரு பிளக் பாயிண்ட்ல அந்த வயரை சொருவிட்டீங்க, கரண்ட் வராதுங்க, சுவிட்ச் போடும். நீங்கள் ஜெபிப்பது, துதிப்பது, பாடுவது, இது எல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள். அதனால் நீங்கள் கடவுளுடைய அபிஷேகத்தையோ புனிதத்தையோ பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கடவுளோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா லைட் எரியும். இப்பொழுது எல்லா இடங்களிலும் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்திருக்கின்றன. அது ஒரு முறை நீங்கள் நிறைத்து விட்டால் அது தீரும் வரைக்கும் பயன்படுத்தலாம். மறுபடியும் நீங்கள் ரீசார்ஜ் செய்து கொள்ள முடியும். ஆகவே கடவுளை சக்தியா, அந்த கரண்டிலிருந்து பேட்டரி எப்படி எல்லா சக்தியும் கிரகித்துக் கொள்கிறது, சூரியனிடமிருந்து நிலா எப்படி சக்திகளை கிரகித்துக் கொண்டு இரவில் பிரகாசிக்கிறதோ, நம் கடவுளை உற்று நோக்கி அவரிடத்திலிருந்து வல்லமைகள் எல்லாம் பெற்று பாருங்க, பெற்று நிரப்பிக் கொள்ள வேண்டும். அருள் மிக பெற்றவர், நிரம்பி இருக்கும். அப்பொழுது நாம் அவரை போல இருக்க முடியும், அவரை போல வாழ முடியும். அவரை போல வாழ முடியும் என்கிற வார்த்தைக்கு தான் இன்னொரு வார்த்தை, குழந்தை போல நாம் இருக்க முடியும். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் கடவுள் சொல்லுகிறார், இந்த சிறு குழந்தைகளைப் போல நீங்கள் மாறணும். இதை சொன்ன உடனே உடனடியாக எனக்கு ஒரு எப்பொழுதும் இந்த கதை ஞாபகத்துக்கு வரும். ஒரு குழந்தை பிறந்த நாள் கொண்டாடியது, அழகான ஒரு உடை உடுத்தி தன் நண்பன், சிறிய நண்பனிடத்தில் வந்து, எங்க அம்மா பாரு எனக்கு வாங்கி கொடுத்துச்சு பாரு, என் பிறந்த நாள் பாரு. அவன் குறும்புக்கார பையன் பக்கத்துல இருந்த சேத்துல கல்லை விட்டு அடிச்சுட்டான். அது மேலெல்லாம் பட்டு அசிங்கமாயிடுச்சு, முகம்லாம் பட்டு. அந்த புள்ள அழுதுகிட்டே போய் அம்மாட்ட சொல்லுது, அம்மா எவ்வளோ ஆசையாக அதை வாங்கி கொடுத்துருப்பாங்க, இன்னும் குழந்தை எல்லார் வீட்டுக்கு கொண்டு போகணும், விருந்தாடிங்க வருவாங்க, இதுக்குள்ளே இப்படி நாசம் பண்ணி விட்டாங்க, யார் பண்ணதுன்னு வந்த உடனே கோவத்தில் அந்த பையனை போட்டு அடிச்சிட்டாங்க. இவன் அழுதுகிட்டே போய் அவங்க அம்மாட்ட சொன்னான். அவர்கள் இருவரும் நண்பர்கள் தான், இருந்தாலும் அவங்க அம்மா சொல்லிச்சு, என்னதான் இருந்தாலும் என் புள்ள மேல கை வைக்கிறதுக்கு நீ யார், என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அல்லவா. ஆகவே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டு இரண்டு குடும்பத்தார் ஒருவரை ஒருவர் இப்படியாக அடித்துக் கொண்டு பெரிய கலவரமானது. அப்பொழுது ஒரு முதியவர் வந்து அவர்களை தடுக்க பார்த்தார், முடியல. பெரியவனுக்கு மதிப்பு கொடுப்பாங்களே, முடியல. கடைசியில் அந்த முதியவர் நிறுத்துங்க அப்படின்னு சத்தமா சொன்னார். நிறுத்தினார். நீங்க என்னது சண்டை போடுறீங்க, விஷயத்தை எல்லாம் சொன்னார். அப்படியா, திரும்பி பாருங்கன்னு சொன்னா அந்த பெண் குழந்தையும் அந்த பையனும் மறுபடியும் உட்கார்ந்து ஒன்னா விளையாடி கொண்டிருந்தார்கள். நாம் எவ்வளவு தான் பக்தியா இருந்தாலும், எவ்வளவு தான் ஜெபித்தாலும், அந்நிய பாஷை வரம் இருந்தாலும், பாடக்கூடிய வரம் இருந்தாலும், விசுவாசம் பெரிதாக இருந்தாலும், மலையை பெயர்த்து போகக்கூடிய அளவுக்கு நமக்கு ஜெப வல்லமை இருந்தாலும், அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை இருந்தாலும், அதிசயங்களை செய்யக்கூடிய வல்லமை இருந்தாலும், வேதத்தினுடைய எந்த பகுதியை சொன்னாலும் அதை மனப்பாடமாக சொல்லக்கூடிய திறன் இருந்தாலும், அன்பு இல்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடமும் தாளமும் ஆனது. இன்னைக்கு குழந்தை போல இருங்களே, அது ரொம்ப கஷ்டம். இன்னொரு கஷ்டம், பெரிய கஷ்டம் என்ன, ஒரு மரத்தை நம்ம நல்ல நேராக வைக்கணும். அதுதான் ரோட்டோரத்தில் வச்சிருக்கிற மரத்துக்கெல்லாம் பாருங்க, சுற்றி இரும்பு கம்பி போட்டிருப்பாங்க, அது நேராக வளரணும். நீங்க விட்டுட்டீங்கன்னா இப்படி வளைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் நிறுத்த முடியாது, ரொம்ப கஷ்டம்.
ஆகவே நீங்கள் சிறு பிள்ளையில் இருக்கும் பொழுதே குழந்தைக்குரிய மாசற்றத்தனம், அன்பு இவற்றினாலே நீங்கள் உங்களை நிறைத்துக் கொள்வீர்கள் என்றால் அந்த குணம் இருக்கும். ஆனால் சின்ன புள்ளிலிருந்தே விஷமமா, சின்ன புள்ளிலேயே நம்ம கெட்டதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட இருக்கிற கெட்ட குணம், அத்தை கிட்ட இருக்கிற கெட்ட குணம், இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொண்டு வளர்ந்து விட்ட பிற்பாடு நீங்கள் மாறுவது கஷ்டம். ஆனால் பரிசுத்த ஆவியார் கூடும். ஒரு நிமிடம் கண்களை மூடி செல்வோம். அன்பு ஆண்டவரே, சிறு குழந்தையாய் மாறும்படி நீர் என்னை அழைக்கிறீர். இத்தகையோருக்கே பரலோகம் சொந்தமாகும் என்று சொல்லுகிறேன். நான் சிறு பிள்ளை போல பேசுவதல்ல, சிறு பிள்ளை போல் குழந்தைத்தனமாய் நடப்பதல்ல, சிறு பிள்ளை போல் உம்மை கொண்டிருக்கிற வரத்தை எனக்கு தார். சிறு பிள்ளையை போல் குற்றங்களை எளிதில் மன்னித்து விடக்கூடிய உள்ளத்தை தார். சிறு பிள்ளையை போல் தாய் தந்தையை உலகம் என்று நினைக்கிற அந்த உணர்வை எனக்கு தார். சிறு பிள்ளையை போல் பகிர்ந்து கொடுக்கிற உள்ளத்தை எனக்கு தார். சிறு பிள்ளையை போல் மன்னிக்கிற, மறந்து விடுகிற, பகிர்கிற மனசை எனக்கு தாங்க ஆண்டவர். சிறு பிள்ளைகளைப் போல் ஆண்டவரே கலப்படமற்ற, கலங்கமற்ற புன்னகையை எனக்கு தார். சிறு பிள்ளைகளைப் போல் வஞ்சகமற்ற பேச்சை எனக்கு தார். சிறு பிள்ளைகளைப் போல் கள்ளம் கபடமற்ற அந்த பார்வையை தார். சிறு பிள்ளையைப் போல் நம்பிக்கையை தார். எல்லோரையும் நம்புகிற இந்த நம்பிக்கையை தார். இயேசுவே, உம்மிலே என்னை அர்ப்பணிக்கிறேன். பெரிய மனிதனாக வளைந்து போன மரத்தை போல வளைந்து நிற்கிற என்னை உம்முடைய வல்லமையினாலே நிமிரப்படும். சிறு குழந்தைக்குரிய உள்ளத்தை எனக்கு தார். வஞ்சகத்திலிருந்து விடுதலை தந்து ஆண்டவரே பரலோகத்திற்குரிய தகுதியை நான் பெறும்படி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் தமது கை நீட்டி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதுமே அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மர நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலகின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணுலகின் மண்ணுலகின் படைத்தவர், விண்ணும் மண்ணும் மாற்றரும். ஆண்டவருக்கு ஓசானா. ஆண்டவர் பேரால் வரும் ஆசி பெற்றவர், உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்யும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தளித்திருளும் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றன. தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றிய ஒரு மகன். இயேசு கிறிஸ்து குழந்தையாய் மாறினாரா? அவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தகப்பனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மகன், ஒரு மகள். அதை அவர் செய்து முடித்தார். நம்மையும் அப்படி குழந்தையாய் மாறுவதற்கு, எளிய விசுவாசத்திற்கு அழைக்கிறார். இந்த அன்பு தெய்வத்தினுடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிவிடும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக, அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.